இந்த போராட்டம் வெறும் பேப்பர் லீக்குக்கான போராட்டம் கிடையாது. அரசின் மீது மக்களுக்கு கொந்தளிப்பு கடுமையாக இருக்குது. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் போராடக்கூடியவர்கள் வந்து நம்முடைய மாணவர்கள், நம்முடைய குழந்தைகள். அவங்கள வந்து போலீஸ் வச்சு அடிக்கிற, இளம் பெண்களை நீ போலீஸை வச்சு மிருகத்தனமாக அடிக்கிற. ஐஎஸ்ஐக்கு இந்திய மாணவர்கள் மேலே இருக்க அக்கறை ஏன் மோடிக்கு இல்லை? காரி துப்புவாங்க. Book your next holiday at Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இந்த கவர்மெண்ட் எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது? ஆள்வதற்கு இவர்களுக்கு துப்பு கிடையாது. ஏன்னா ஒரு தடவை லீக் ஆனால் யூபிஎஸ்சி எப்படி நடத்துகிறோம், ஏன் உன்னால் அதை நடத்த முடியல? அப்புறம் அந்த தேர்வுக்கு போகிறவங்களை எவ்வளோ தூரம் ஹியூமிலியேட் பண்ணுது. எலக்ட்ரல் ப்ராசஸே ரிக்டுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை அறுவடை பண்ணுற இடத்துல எதிர்கட்சி இல்லை. பாஜகவினர் தொடர்ந்து இது மாணவர்களும் இளைஞர்களும் நடத்தக்கூடிய போராட்டமே கிடையாது, சமூக விரோதிகள், எதிர்கட்சிகள் இவங்க நடத்தக்கூடிய போராட்டம்னு தொடர்ந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க. குறைந்தபட்ச அறிவு, நேர்மை, மனசாட்சி, கண்ணு, காது எதுவுமே இல்லாதவங்க பேசுகிற பேச்சு. வேலையில்லா திண்டாட்டம் கணிசமான அளவு இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், நிச்சயமற்ற தன்மை, விலைவாசி உயர்வு. பாஜகவுடைய வாக்கு வங்கி சரிய ஆரம்பித்திருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் 3 தேர்தல்கள் 14, 19, 24, 29 எலெக்ஷனில் தோற்றுருவோம். கண்டிப்பாக தே ஆர் கோயிங் டு பி டிஃபீட்டட். சந்தேகம் வேணும். இப்போ 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இது தங்களை பாதிக்கும்ன்ற அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. மோடியும் இதை உணர்ந்திருக்கிறார். ஆனால் அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்றது தான் இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டின். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாளுக்கு நாள் தொடர்ந்து வலுக்கும் போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த போராட்டத்தை எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம்? என்னதான் நடக்குதுங்க? இது வெறும் நீட் தேர்வு முறைகேடு மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகள், வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி படிப்பில் சேர்றதுக்கான போட்டித் தேர்வு வினாத்தாள்கள் லீக் ஆனது சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டம் மட்டுமல்ல. ஒட்டுமொத்த அரசின் மீதான மக்களின் கோபம், குறிப்பாக இளைஞர்களின் கோபம் அரசுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்திருக்குது. அப்படி தான் இதை நம்ம இன்றைக்கி பார்க்கணும். நீட் பேப்பர் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் 3 முறை லீக் ஆகிருக்கு. மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கடந்த 12 ஆண்டுகளில் 89 வினாத்தாள்கள், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. போட்டித் தேர்வுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள், ரயில்வே போர்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளிட்டவை. அதை தாண்டி இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் கணிசமான அளவு இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது வெறும் நீட் பேப்பர் லீக் மற்றும் மற்ற வினாத்தாள்கள் லீக் ஆனது சம்பந்தமானது கசிந்ததுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, அது ஒரு மெயின் இஷ்யூ. அதை தாண்டி அரசுக்கு எதிரான உணர்வு கீழே வந்து பெரிய அளவில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கு. வேலையில்லா திண்டாட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், நிச்சயமற்ற தன்மை, விலைவாசி உயர்வு எல்லாம் சேர்ந்து தான் வந்து அப்புறம் வந்து எதிர்கட்சிகளை வந்து சுக்கலாக உடைச்சி பிஜேபியை தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்ற லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்புறம் இந்த தேர்தல் முறையிலேயே மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஓட்சோரின்னு பல இடங்களில் அந்த மாணவர் போராட்டத்தில் பதாகைகளை ஏந்தி போராடி இருக்கிறார்கள். மோடி அரசு வந்து 24 தேர்தலையே. ஆகவே இது வெறும் நீட் சம்மந்தப்பட்ட, நீட் பேப்பர் லீக் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அரசின் மீது, சமூகத்தின் மீது ஏதோ ஒரு காரணத்திற்காக வெறுப்படைந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் அங்கே கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து பிஜேபி எம்பிக்களே, விவரம் அறிந்தவர்கள் ஒரு தரப்பினர் வந்து புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை நாம் இப்படி போலீஸை வச்சு அடித்து உடச்சிருக்கக்கூடாதுன்னு அவங்களே இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி இன்டூவில் கூட முரளி மனோகர் ஜோஷி, மூத்த தலைவர், பிஜேபி தலைவர், அவரோட ட்வீட் மெசேஜ் போட்டிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. போலீஸ் நடவடிக்கையை அவர் கண்டிக்கிறார், மென்மையான வார்த்தைகளால் கண்டிக்கிறார். அது வந்து சரியில்லை, இளைஞர்களுடன் பேசணும், மாணவர்களுடன் பேசணும், போலீஸை வச்சு நீ இளம் பெண்களெல்லாம் அடித்தது தப்புன்ற மாதிரி பேசியிருக்கார். பெயர் குறிப்பிட விரும்பாத பிஜேபி எம்பிக்களே இதை மோடி அரசு இதை இந்த போராட்டத்தை கையாண்ட விதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இப்போ சுருக்கமாக சொல்கிறதுனா என்னென்னா, பாஜகவுடைய வாக்கு வங்கி சரிய ஆரம்பித்திருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் 3 தேர்தல்கள் 14, 19, 24 மோடிக்கு அமோக ஆதரவு அளித்த மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க இன்றைக்கி பெரிய அளவில் சலிப்படைய ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஜகவின் வாக்கு வங்கி ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் மோடி பிரதமரான பிறகு இந்த 12 ஆண்டுகளில் சரிய ஆரம்பித்திருக்கிறது. பெரிய அளவில் சரியாக தொடங்கி இருக்கிறது. மேபி இட் குட் பி த பிகினிங் ஆஃப் த எண்டுன்றாங்க. அந்த அளவுக்கு போமான்னு தெரியல. பட் வாக்கு வங்கியில் பெரியதொரு மாற்றம், பெரியதொரு ஓட்டை விழுந்திருக்குது. இப்போ 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இது தங்களை பாதிக்கும்ன்ற அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. மோடியும் இதை உணர்ந்திருக்கிறார். ஆனால் அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்றது தான் இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டின். ஓகே, பாஜகவினர் தொடர்ந்து இது மாணவர்களும் இளைஞர்களும் நடத்தக்கூடிய போராட்டமே கிடையாது, சமூக விரோதிகள், எதிர்கட்சிகள் இவங்க நடத்தக்கூடிய போராட்டம்னு தொடர்ந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ரொம்ப, அதாவது வந்து குறைந்தபட்ச அறிவு, நேர்மை, மனசாட்சி, கண்ணு, காது எதுவுமே இல்லாதவன் பேசுகிற பேச்சு. நான் அதுக்கு தான் முதல்ல எடுத்தடுப்பிலே சொன்னேன். இது வழக்கமாக எல்லா ஆளுங்கட்சியும் வைக்கக்கூடிய ஒரு வாதம். இது இப்படி தான் கதை எழுப்பாங்க. அது எவ்வளோ தூரம் பொய்ன்றதுக்கு உதாரணம்,
இன்றைக்கி பிஜேபியில் வந்தவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. பிஜேபியோட ஆரம்பகால உறுப்பினர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி, பாபர் மசூதி வெடிப்பில் அவரும் ஒரு முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். 1980 பிஜேபி உருவாக்கப்பட்ட பொழுது அதனுடைய ஆரம்பகால உறுப்பினர், ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி கட்சியில் ஓரம் கட்டப்பட்டவர். ஏன்னா 75 வயசுக்கு மேலே கட்சியில் யாரும் பதவியில் இருக்கக்கூடாது, மார்கதண்ட மரிசல்னு மார்கதர்ச மண்டல்னு ஒரு இதை ஏற்படுத்தி ஆலோசனை குழுன்னு அவங்கள ஓரமாக ஸ்டூல் போட்டு உட்கார வச்சிட்டார் மோடி. பழைய ஆளுங்களெல்லாம் ஓரம் கட்டினார், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷிலாம். அந்த முரளி மனோகர் ஜோஷி அவர் சொல்கிறார், மற்றவங்க சொன்னால் இவங்களுக்கு எரியும், அவர் சொல்லுகிறார், இப்படி நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த போராட்டத்தை அரசு இப்படி கையாண்டு இருக்கக்கூடாது, மாணவர்களுடன் இளைஞர்களுடன் அரசு பேசணும், யூ ஹாவ் டு டீல் வித் த இஷ்யூ வித் அன் எம்பத்தின்றார். எம்பத்தின்னா என்ன தமிழில்? கருணை. ஒரு எம்பத்தி இருக்கணும் உனக்கு, ஒரு கருணையோடு நீ வந்து இந்த பிரச்சனையை அணுகணும். போராடக்கூடியவர்கள் வந்து நம்முடைய மாணவர்கள், நம்முடைய குழந்தைகள், அவங்கள வந்து போலீஸை வச்சு அடிக்கிற, இளம் பெண்களை நீ போலீஸை வச்சு மிருகத்தனமாக அடிக்கிற. இது 1,00,000 மாணவர்கள் அன்றைக்கி கிட்டத்தட்ட திரண்டிருக்காங்க டெல்லியில். 1,00,000 பேர் ஐஎஸ்ஐ திரட்ட முடியுமா? அப்படின்னா ஐஎஸ்ஐக்கு இந்திய மாணவர்கள் மேலே இருக்க அக்கறை ஏன் மோடிக்கு இல்லை? காரி துப்புவாங்கல்ல. ஆகவே இந்த போராட்டத்தை வந்து சமூக விரோதிகள், மாணவர்களே இல்லை என்பதெல்லாம் அயோக்கியத்தனமான, கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான வாதம். இப்படி பேசுகிறவங்களுக்கு மனசாட்சி, அறிவு மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கண்ணு காது எதுவுமே இல்லை உங்களுக்கு. இந்த போராட்ட விஷுவல்ஸை பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழக்கம் போல் மோடி காலடியில் உட்காந்துருக்கு. மீடியாவை ஓட அடிக்கிறாங்க அவங்க. போலீஸை அடிக்கிறான், மீடியாவை அடிக்கிறான். ஏன்னா மீடியா அந்த அளவுக்கு அங்கே கெட்ட பேர் வந்திருக்கு. லட்சக்கணக்கான இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ், சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் அந்த கோபம் வெளிப்படுது. அது சரி தப்புன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இளைஞர்கள், 18-19 வயசு மாணவர்கள், 12 ஆண்டுகளில் 89 முறை பேப்பர் லீக் நடந்திருக்கு. நீட்டுக்கு மட்டுமே 5 வருஷத்தில் 3 தடவை லீக் ஆகிருக்கு. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், ஸ்பெஷல் கோர்ட்டு போட்டு நான் தண்டிச்சிருவேன் மோடி சொல்கிறார்ல, கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. கடந்த 2 வருஷத்தில் 4 தடவை சொல்லியிருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளில் 4 முறை பிரதமர் இதை பேசியிருக்கிறார். 3 முறை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் 1 முறை நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் பேசியிருக்கார். லிஸ்ட்டே இருக்குது. இப்போ இது எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல. ஏன் வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? வந்து வேலையில்லா திண்டாட்டம் தான் வந்து மற்ற பிரச்சனைகளை விட இது ரொம்ப முக்கியமான பிரச்சனைனா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ தான் வந்து ஒரு மனிதனோட, ஒரு இளைஞனோட, இளம் பெண்ணோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேயே மிகப்பெரிய துன்பம். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர் சொல்லுவார், பிக்கெஸ்ட் கிரைசிஸ் ப்ராப்ளம் ஃபார் அன் இண்டிவிஜுவல் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா மற்ற பிரச்சனை, உங்களுக்கு இருக்க வியாதி, உங்கள் அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனை, காதல் தோல்வி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் லைஃப்பில் இருந்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி நம்பர் 1 ப்ராப்ளம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா, வெதர் யூ ஹாவ் அ ஃப்யூச்சர் ஆர் நாட்ன்ற ஒரு கார்டினல் கொஸ்டின், பேசிக் கொஸ்டினை ரைஸ் பண்ணி உங்கள் முதுகெலும்பி அதை முடிச்சுடுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் அ ஹியூமன் பீங். ஏன்னா உனக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்ற கொஸ்டினை ரைஸ் பண்ணு. அப்போ அவங்களோட வாழ்க்கையோட ஒரு அரசு 1 தடவை 2 தடவை இல்லை, 89 தடவை விளையாடி இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கு இல்லையா, பல தேர்வுகளை நடத்தக்கூடிய அரசு சம்மந்தப்பட்ட பல தேர்வுகளை 39 வேக்கன்சியாக, அதில் வந்து கிட்டத்தட்ட 25 வேக்கன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. 14 வேக்கன்சிஸ் ஃபில்லே ஆகலை. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பார்ட் டைம் எம்ப்ளாயிஸை வச்சு அவங்க நடத்துகிறாங்க. இது எப்போ 23-24 பேப்பர் லீக்குக்கு பிறகும். அப்போ இந்த கவர்மெண்ட் எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது? ஆள்வதற்கு இவர்களுக்கு துப்பு கிடையாது. அதுதான். ஏன்னா ஒரு தடவை லீக் ஆனால் யூபிஎஸ்சி எப்படி நடத்துகிறான், ஏன் உன்னால் அதை நடத்த முடியல? அப்புறம் அந்த தேர்வுக்கு போகிறவங்கள எவ்வளோ தூரம் ஹியூமிலியேட் பண்ணுறீங்க. தாலியை கைட்ட சொல்கிற, உள்ளாடைகளில் கையை விட்டு பார்க்குற, எவ்வளோ அசிங்கம் பண்ண முடியுமோ அவ்வளோ அசிங்கம் பண்ணுற. அப்படி உன்னால் தடுக்க முடியல. ஆகவே தண்டிப்போம், கண்டிப்பாக நீ பேப்பர் லீக்குக்கு ஸ்பெஷல் கோர்ட்டு போடணும், தூக்கில் போடணும் கூட மோடி சொல்லுவார். டசன்ட் மேக் சென்ஸ். 2 வருஷத்தில் 4 தடவை சொல்லிட்டார். அவரே மறந்துருப்பார். ஏன்னா உண்மையை பேசினா தானே மனசில் இருக்கும், போய் தானே பேசுகிறீங்க, ஞாபகமே இருக்காது. ஆகவே இந்த பிரச்சனையை வெறும் நீட் பேப்பர் லீக் ஆர் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பேப்பர் லீக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. இது ஓவராலாக வந்து மோடி அரசின் மீது இளைஞர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அன்ரெஸ்ட், விரக்தி, நிச்சயமற்ற தன்மை, ஒரு அன்செட்டில்டு ஃப்யூச்சர் இருக்கா இல்லையான்ற கொஸ்டின் வருது. ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகுது. அப்போ ஒரே நம்பிக்கை அவன் எதை பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்க முடியாது. பட் அதை நோக்கி படையெடுப்பவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அந்த இடத்துல லீக் ஆகுதுன்னா, இப்போ கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு நடத்துகிற தேர்வில் கூட பேப்பர் லீக் ஆகுது.
இப்போ ஒரு 3000 வேக்கன்சிக்கு இப்போ சொல்கிறாங்க 3000 வேக்கன்சிக்கு 9 லட்சம் பேர் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அதுக்கு மேலேயே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரியான தவறுகள் எப்படி அனுமதிக்கத்தக்கது? இதுக்கு முன்னால் அப்படி நடந்ததே இல்லையே, காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இப்படி நடந்ததே இல்லையே. அப்போ உங்களுக்கு ஆளை தெரியல. அப்போ இப்படி ஒரு போராட்டம் வெடிக்குதுன்னா இதை தூண்டி விடுறாங்க அப்படின்றது இளைஞர்களே இல்லை. உடனே வழக்கம் போல் பாகிஸ்தான் வந்துடுச்சு, சைனா வந்து அபத்தமானது, கட்டுக்காது, அதெல்லாம் தன்னைத்தானே அவங்க ஏமாற்றிக்கிறாங்க. பட் பிஜேபிக்குள்ளே இருக்க சீனியர்ஸுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. 2 விஷயங்க. ஒன்று, இது நீட்டு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, ஓவரால் அன்ரெஸ்ட், கவர்மெண்ட்டுக்கு எதிரான பல்வேறு கோபம், விரக்தி இருக்குது. எஸ்பெஷலி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷ்ரிங்காக வருது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்து தான் வருது இங்கே. 2வது முக்கியமான விஷயம், இது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். இந்த போராட்டம் கடந்த காலங்களில் மோடி சந்தித்த எந்த போராட்டத்தையும் விட வித்தியாசமானது. இது பிஜேபியோட வாக்கு வங்கியை ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் சிதைக்க ஆரம்பிச்சிருக்கு. 29 எலெக்ஷன்ஸ்க்கு இந்த ரன் அப் டு த எலெக்ஷன்ஸ் இது பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தும். உண்மையிலேயே வந்து அவங்க வந்து பிஜேபி அரண்டு போயிருக்காங்கன்றது தான் உண்மை. டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டினுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபேரான ஒரு எக்ஸாம் நடக்கணும், பேப்பர் லீக் நடக்கக்கூடாது. இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சரான இவரவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்கிறதுல அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்? மோடியோட வாழ்க்கை பூரா பார்த்தீங்கன்னா, ஒரு குஜராத்தில் சிஎம்மாக இருந்த 13 ஆண்டுகள், பிரதமராக இருக்க 12 ஆண்டுகள், 25 ஆண்டுகளில் போராடக்கூடிய எந்த ஒரு குழுவோடையும் அவர் பேசினதே கிடையாது. 100% அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட ஒரு சர்வாதிகார தன்மையுடன் தான் நரேந்திர மோடி முதலமைச்சராக, குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் இந்தியாவின் பிரதமராக இருக்கும் பொழுதும் செயல்பட்டு வருகிறார் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் பிரதமரான இந்த 12 ஆண்டு காலத்தில் போராடக்கூடியவர்கள் யாராக எவராக இருந்தாலும் எதற்குமே அவர் அசைந்து கொடுத்ததில்லை, இறங்கி வந்ததில்லை. ஒன்றே ஒரு போராட்டத்தை தவிர, விவசாயிகள் போராட்டம், வேளாண் போராட்டம், ஃபார்ம் பில்ஸ், அந்த 3 பில்ஸை கொண்டு வந்தப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுக்கு மேல் டெல்லி குளிர்லையும் மழையிலையும் வெயிலையும் விவசாயிகள் அமர்ந்து போராடினார்கள். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள், உயிரிழந்தார்கள். அப்போ அந்த கடைசியில் அந்த 3 ஃபார்ம் பில்ஸையும் மோடி வாபஸ் வாங்கினார். அது கூட எதனால் வாபஸ் வாங்கினார்னா, அவர் வந்து திருந்தியோ எல்லாம் ஒன்றும் வாபஸ் வாங்கலை. பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருந்தது. 22 பிப்ரவரியில் பஞ்சாப் எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், சற்று கூட இருக்கலாம், 21 அதை வாபஸ் வாங்குறாரு. ஏன்னா பஞ்சாப் எலெக்ஷன்ஸில் அந்த ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சாப் ஃபார்மர்ஸ் 100% பஞ்சாப் ஃபார்மர்ஸ், ஹரியானா ஃபார்மர்ஸ் ஒரு 90%, யூபி, ஈஸ்டர்ன் யூபியிலேருந்து ஒரு செக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ். அதை தவிர நாடு தழுவிய அளவில், பெரிய அளவில் மற்ற ஃபார்மர்ஸ் போராட்டத்தில் இறங்கலை. பஞ்சாப் பேசிக்கலி அன் அக்ரேரியன் சொசைட்டி. பஞ்சாபோட 3 கோடி மக்கள் தொகை பஞ்சாபில். பஞ்சாப் அடிப்படையிலே வந்து ஒரு வேளாண் பொருளாதாரத்தை கொண்டது, விவசாய மாநிலம். அது வந்து ஃபண்டமெண்டலி இட்ஸ் அக்ரானமி, அக்ரிகல்ச்சர் எக்கானமி தான் அதோட பேஸு. அங்கே எலெக்ஷனில் தோற்றுருவோம் அப்படின்னு தோற்று போனாங்க. அங்கே எலெக்ஷனில் அது காட்டும் அப்படின்றதும். 2வது வந்து சீக்கியர்களோட கோபம். ஏற்கனவே 84ல் பிரதம மந்திரி இந்திரா காந்தி இருந்தபொழுது காலிஸ்தான் பிரச்சனைக்காக நடந்த சம்பவங்கள், அதை தொடர்ந்து நடைபெற்ற அரசியல், அதுக்கு பிறகு நடந்த படுகொலைகள், இது எல்லாம் மனதில் வந்து போன காரணத்தால், நிழலாக ஓடிய காரணத்தால் மோடி அவர்கள் 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கினார். அதை தவிர போராடின எவ்வளவோ பேர் இந்த 12 ஆண்டுகளில் போராடி இருக்காங்க, எத்தனையோ பிரிவினர். எதுக்குமே அவர் இசைந்து கொடுத்ததில்லை. ஒருத்தரோட கூட அவர் பேச்சுவார்த்தை நடத்தினதில்லை, அழைச்சி பேசினதில்லை. ஒரு நெகோஷியேஷன்றது இருக்கு இல்லையா, டைலாக்ன்றதே மோடிக்கிட்ட கிடையாது உங்களுக்கு. இது வந்து ஃபண்டமெண்டலி அகெயின்ஸ்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ். பிகாஸ் வாட் இஸ் டெமோக்ரஸி? நத்திங் பட் டைலாக். டைலாக் தான் டெமோக்ரஸி, பேசணும். ஏன்னா 100% பர்ஃபெக்ட் லைஃப் கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு கண்ட்ரியிலும். ஸோ தெர் மஸ்ட் பி அ டைலாக், தென் தெர் மஸ்ட் பி அ கன்சென்சஸ். விட்டு கொடுக்கணும், நானும் விட்டு கொடுக்கணும், நீயும் விட்டு கொடுக்கணும். டைலாகே கிடையாது, இது வந்து மோனோலாக். இப்போ மன் கி பாத் அவர் மாதம் ஒரு தடவை பேசுவார். ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஏன் பேசுறதில்ல? கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். நீ தான் கேட்குறது, நான் என்ன பதில் சொல்கிறேன்? ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு, அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி, 12 ஆண்டுகளில் அவர் இறங்கி வந்த ஒரே ஒரு போராட்டம் விவசாயிகள் போராட்டம். அதுக்கு பஞ்சாபோட சிச்சுவேஷன் ஒரு காரணம். அதை பஞ்சாபை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல், ஏற்கனவே ஒரு பிரதம மந்திரி பலியாகி இருக்கிறார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அதோட பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ், அதுதான் வந்து அந்த முடிவுக்கு காரணம். பட் இன்னமும் அந்த பில்ஸை வந்து ரிப்பீல் பண்ணல அவர். அது வந்து டெம்பரரிலி ஷட் டவுன் தான் வச்சுருக்காரு அவர் வந்து. அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். எனி டைம் தே கேன் ரிவைவ் பண்ண மாட்டாங்க. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் வந்து இட் இஸ் ஒன்லி ஷெல்வ்டு, நாட் ஸ்கிராப்டு. இத்தனைக்கும் அது எவ்வளோ அட்டுழியமான ஒரு விஷயம்னா, அக்ரிகல்ச்சர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டத்தை போடுறாங்க. கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியே கிடையாது.
சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை டீல் பண்ணவே மறுக்குது, ஏதோ காரணம் சொல்லி தள்ளி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்திய ஜனநாயகம் செத்து போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட்னு இருக்குது, தெரியும் இல்லையா உங்களுக்கு வந்து. திஸ் இஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் சப்ஜெக்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் சட்டங்களை ஏற்ற முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டங்களை போட முடியாது. பட் மோடி போட்டார். அதுலேயும் இன்டர்ப்ட் பண்ணுறது, அதுலேயும் இன்டர்ப்ட் பண்ணுறாங்க அவங்க. அதுதான் சொல்கிறேன். அது என்ன சொன்னீங்க? இன்டர்ப்ட் பண்ணுறாங்கன்ற அவங்க குறுக்கிடுறாங்க. அதுதான் அது வந்து யூஸ்வல் டைமாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட் ஷுட் ஹவ் ஸ்டேட் இட். அந்த விசாரணைக்கு அது எடுக்கல சுப்ரீம் கோர்ட். அந்த 3 வேளாண் சட்டங்களோட மெரிட்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பேசிக்காக வச்ச வாதம் என்னென்னா, ஸ்டேட் சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி தலையிட முடியும்? ஏன்னா வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் அப்போசிங் இட். பஞ்சாப் அப்போஸ் பண்ணாங்க, வேறு சில மாநிலங்கள் காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்ஸ் அப்போஸ் பண்ணாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் டிட் நாட் இன்டர்வீன். கடைசியில் மோடியா மனசு வாரி வாபஸ் தள்ளி வச்சார், அது வாபஸ் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன். ஆகவே நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரகிளை தவிர 700 பேர் செத்து போனாங்க, மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு ஏற்பட்டது, வாபஸ் வாங்கினார் மோடி. அதை தவிர வேறு எதுலேயுமே அவர் இறங்கி வந்தார். இப்போ தர்மேந்திர பிரதான பதவி நீக்கம் செய்கிறதுல மோடிக்கு என்ன சார் கஷ்டம்னு நீங்கள் கேட்குறீங்க. மோடியின் இயல்பு அறிந்தவர்களுக்கு அது தெரியாது. நம்ம வந்து சக்கும்பாயிட்டோம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன், பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன், நான் சொல்கிறது தான் சட்டம். இது மன்னராட்சி. இல்லாட்டி வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய தப்பு நடக்கும்போது ஒரு மந்திரியை நீ மாற்ற மாட்டேன்றது எவ்வளோ அயோக்கியதான். இப்போ என்ன பண்ண ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியை மாற்றிருக்கு, அவர் மட்டும் எதுக்கு மாற்றுறேன்? See, this is basically a political issue. நீங்கள் வந்து உங்களால் நடத்த துப்பு இல்லை. 12 ஆண்டுகளில் 89 முறை லீக் ஆகிருக்குது. நாட்டின் பிரதம மந்திரி 4 தடவை சொல்லியிருக்காரு கடுமையான தண்டனைன்னு. இந்த பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். நோ ஒன் வில் பி ஸ்பேர்ட். 23, 24, 25 மொத்தம் 4 டைம்ஸ் என்னமோ அவர் பேசியிருக்காரு. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் பேசியிருக்காரு, வெளியிலையும் பேசியிருக்காரு. பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசுகிறதுக்கு அதுக்கு மதிப்பு அதிகம், நாட்டுக்கு கொடுக்குற உறுதிமொழி கடைப்பிடிக்க முடியல. இப்போ இன்றைக்கி வந்து கேபினெட் மீட்டிங் நடக்குது. நேற்று வந்து மோடி வந்து விலாகில் பேசுகிறாரு, மாணவ இளைஞர்களுக்கு பேசுகிறாரு. அவர் நான் வந்து யாரையும் நாங்கள் வந்து ஸ்பேர் பண்ண மாட்டோம், யாராக இருந்தாலும் கடும் தண்டனை எல்லாம் இப்போ காலம் கடந்து போயிருக்குது. பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த போராட்டம் வெறும் பேப்பர் லீக்குக்கான போராட்டம் கிடையாது. அரசின் மீது மக்களுக்கு கொந்தளிப்பு கடுமையாக இருக்குது. ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் எலக்ட்ரல் ப்ராசஸே ரிக்டுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை அறுவடை பண்ணுற இடத்துல எதிர்க்கட்சி இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்க ஆள் இல்லை. எந்த போராட்டமுமே தலைமை தாங்க ஆள் இல்லைன்னா காலப்போக்கில் நிறுத்துரும். இப்போ இன்னும் 2-3 நாளில் இப்போ நேற்று வாங்கிச்சு கூட உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சுட்டாங்க நேற்று நைட்டு. இப்போ இன்றைக்கோ நாளைக்கோ டெல்லியில் அந்த போராட்டம் கலைக்கப்படும்ன்றாங்க. ஏற்கனவே அந்த இடத்த சுற்றி கனாட் பிளேஸை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கடையும் மூட சொல்லிட்டாங்க. எல்லா ஈட்ரிஸும் ஷாப்டு, எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ்டு, இன்க்ளூடிங் வாட்டர் சப்ளை கிடையாது. சானிடேஷன் கிட்டத்தட்ட வந்து ஷட் டவுன், அந்த பிளேசஸ் வந்து ஷட் டவுன். ஸோ நீங்கள் யூ காண்ட் அட்டெண்ட் டு நேச்சர்ஸ் கால். ஃபுட்டு, வாட்டர் எதுவுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. ஸோ ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறது. இன்னொரு பக்கம் போலீஸை குவிச்சிக்கிட்டு இருக்காங்க, பெட்டாலியன்ஸ் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இறங்கலைன்னா தே வில் பி டிஸ்பர்ஸ்டு. ஸோ அகெயின் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் இதை கலைப்பாங்கன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. பட் ரிமெம்பர் ஒன் திங், திரும்பவும் சொல்கிறேன், இது நீட் வினாத்தாள் லீக்குக்கான போராட்டம் மட்டுமல்ல, 89 போட்டித் தேர்வுகளுக்கு லீக்கான போராட்டம் மட்டுமல்ல, ஓவராலாக அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான கோபம். எவ்வளவோ பிரச்சனைகளை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவன் வந்தாங்க நிற்கிறான், ஜல்லிக்கட்டுக்கான மாதிரி. இது ஒரு பிஜேபி எம்பியே சொல்கிறேன், பேர் சொல்லாமல் இன்றைக்கி ஹிந்துவில் கோட் பண்ணியிருக்காங்க. கிரைசிஸ், இந்தியன் டெமோக்ரஸி இஸ் இன் அ கிரைசிஸ். அப்படி தான் இதை நீங்கள் பார்க்கணும். இந்த போராட்டத்துக்கு சரியான தலைமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன, எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி கையில் எடுத்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 100% யூ ஆர் ரைட். நான் சொல்கிறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்களே அழகாக சொல்லிட்டீங்க. காங்கிரஸ் இதை கடந்த காலங்களில் காங்கிரஸ் எதிர்க்கட்சி இதை செஞ்சுருக்கும். மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிஜேபி இஸ் லூசிங் இட்ஸ் கிரிப் அமங் த ஓட்டர்ஸ், பட் காங்கிரஸ் இஸ் நாட் கெய்னிங். அப்போ கேயோஸ் தான் வரும். இது ராகுல் காந்தி போய் பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னால் படுகிறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அது அவரை வந்து ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எவிக்ட் பண்ணதெல்லாம் அராஜகம், அயோக்கியத்தனம். அது வந்து இப்போ டெமோக்ரஸியோட அர்த்தம் என்ன உங்களுக்கு வந்து? காங்கிரஸ் வந்து இதை வந்து எலக்ட்ரல் கெயின்ஸுக்கு தான் அப்படி தான் பண்ணுவாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஓவராலாக வந்து இதை முன்னெடுத்துருக்கணும். காங்கிரஸோட தவறு, நாட் ஓன்லி காங்கிரஸ், அப்போசிஷன், எஸ்பெஷலி காங்கிரஸ், அவங்க தவறு தான் இன்றைக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான புதிய கட்சிகள் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இந்த காக்ரோச்ன்ற பேர் எப்படி வருது? இந்திய தலைமை நீதிபதி சொன்ன தேவையில்லாமல் அவர் பேசின ஒரு வார்த்தையால் வருது.
ஏதோ ஒரு வழக்கு வரும்போது வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அன்எம்ப்ளாய்டுக்கு, காக்ரோச் மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஒன்றா கேஸ் போடுறாங்கன்னாரு. அடுத்த நாள் லண்டனில் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்க ஒருத்தர் காக்ரோச் ஜனதா பார்ட்டினா 20 நாளில் 2 கோடி பேர் உறுப்பினர்கள் சேர்றாங்க. உங்கள் சொந்த மக்களை, உங்கள் இளைஞர்களை, உங்கள் மகன் வயசு தான் அவங்களுக்கு. தலைமை நீதிபதி அந்த கன்சிடரேஷனுடைய பேசினார், காக்ரோச்சஸ்ன்னு சொன்னார். யார் அன்எம்ப்ளாய்டு யூத்தை பார்த்து நீ காக்ரோச்சுன்னு சொல்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய தவறான வார்த்தை அது. ஏன்னா பிகாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் அ கண்ட்ரி. அவன் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறதுக்கு நீ காரணம், நீங்கள் காரணம், உங்கள் சிஸ்டம் காரணம். அடுத்த நாளே சமாளிச்சு நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னாரு. இப்போ அது எங்கே வந்து நிற்குது அந்த மூமெண்ட்? இன்றைக்கி வந்து இப்போ போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை பற்றி அதே சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட போய் சொன்னால் அவர் நான் இதெல்லாம் வீடியோலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு டைம் இல்லைன்றாரு. தலைமை நீதிபதிக்கு டைம் இல்லைன்னா வேறு யாருக்குங்க டைம் இருக்கும்? ஏன்னா போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அதிகமாகும் போது நீதித்துறை தலையிடுறதுன்றது இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய கடமை அவங்களுக்கு. லாஸ்ட் ஹோப். எங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்கள் கதவை தட்டுவாங்க அதை சொல்லுங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஃபெயில்டு, பார்லிமெண்ட் ஃபெயில்டு, கவர்மெண்ட் ஃபெயில்டு, மீடியா கொலாப்ஸு, கவர்மெண்ட் காலடியில் உட்காந்து மீடியா ஓட அடிக்கிறான். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீடியானா அடிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு மீடியாஸ் இன்ஸ்டியூஷன் நம்பிக்கை எழுந்துட்டாங்க. இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் எடுத்து அனுப்புகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வருது. அப்போ கடைசி ஹோப்பாக இருக்கிறது ஜுடிஷியரிக்கு போனால் தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார்? தலைமை நீதிபதியும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பார்ல, கெஞ்சினார் அந்த வக்கீல், அந்த வீடியோஸை ஒரு 30 செகண்ட் பாருங்கன்றார். நோ, ஐ டோன்ட் ஹவ் டைம், வி ஆர் நாட் கோயிங் டு வேஸ்ட் அவர் டைம்ன்றாரு. எப்படி எவ்வளோ பெரிய வார்த்தை இது! உங்கள் சொந்த இளைஞர்களை, அடுத்த தலைமுறையை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து தூக்கி போடுறாங்க. பெண்களை அடிக்கிறான். விமன் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு physically handled, they were brutally attacked. Chief Justice of India அவர் காலில் விழுறாங்க போய். Literally that advocate was begging, please look at the videos for 30 seconds. No, I don't have time. அப்போ எங்கே போய் கதவை தட்டுவான்? நீங்கள் சேஃப்டி வால்வ்ஸ் எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டே இருக்கீங்க. வால்வ்ஸை திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அவுட்லெட் போயிடும். நீங்கள் அடிக்க வெடிக்கும். மீடியா கொலாப்ஸுங்க. மீடியா வந்து கவர்மெண்ட்டோட பப்பட்டாக மாறிடுச்சு. அப்போசிஷன் ஃபெயில்டு, பார்லிமெண்ட்டில் பேச விடலை. ஃபைனல் ரெசார்ட் வந்து ஜுடிஷியரி காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். நீங்கள் வந்து எல்லா சேஃப்டி வால்வ்ஸுமே இன்றைக்கி வந்து அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இது நல்லதில்லை. இது வந்து இன்ஃபேக்ட் பிஜேபிக்குள்ளே இருக்க சீனியர்ஸுக்கு இது தெரியுது. ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நாட்டு 29 எலெக்ஷனில் தோற்றுருவோம். கண்டிப்பாக தேர் கோயிங் டு பி டிஃபீட்டட், சந்தேகம் வேணும். மன்மோகன் சிங்குக்கு 2011 நடந்தது, 14 அவர் தோத்தார். தட்ஸ் வாட் ஹேப்பனிங் டு மோடி. கரெக்டாக அதே மாதிரி அங்கே 3 வருஷம் முன்னால், இங்கேயும் 3 வருஷம் முன்னால் அவங்களோட grip ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டட் லூசனிங். இவ்வளோ யூத், இவ்வளோ பேர் வந்து அலையாக டெல்லிக்கு போய்கிட்டு இருக்காங்க. நீ போலீஸை வச்சு 2 நாள் 3 நாளில் அடித்து உடச்சி கலைக்கலாம், நான் மறுக்கலை. பட் அந்த ஆங்கர் போவாதில்லை, அது எங்கேயாவது ஒரு இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே தானே இருக்கும். ஆகவே இதை வெறும் நீட்டுக்கான போராட்டமாக பார்க்க வேண்டாம். ஓவரால் சிஸ்டமிக் ஃபெயிலியர், லாஸ்ட் ரெசார்ட்டாக இருந்த ஜுடிஷியரியும் கைவிட்டுடுச்சுன்னு போது ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்தியன் டெமோக்ரஸி இஸ் ஹெட்டிங் ஃபார் எ சீரியஸ் கிரைசிஸ். அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். Book your next holiday at Grand Royal Tours. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்ஸ் 200-acre Dream Township Premium Plots. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.